அம்மா சும்மா இருந்தாலும் என் மாமியார் சும்மா இருக்க மாட்டேங்குது. காப்பியை போடு, அதை போடு, இதை போடுன்னு வேலையா வைக்குது. அதுக்கு தேவைன்னா அதுவே வந்து போட்டுக்க வேண்டியதானே. பாப்பா புஷ்பா, என்னம்மா உன்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்க? ஆமாப்பா, என்கிட்ட வந்து சொல்லு. விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே. என் பொண்ணை பத்தி பேசுறீங்கன்ட்டு எப்படிமா கேட்க முடியும் எல்லாரும் முன்னாடியும்? கஷ்டமா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அம்மா போப்பா, நீ வேற கஷ்டமா இருந்துச்சுன்னு ஏன் வந்து சொல்றியாக்கும்? அம்மாவா இருந்துச்சுன்னா சும்மா விட்டுருக்குமா அவங்கள? பொண்ணை பத்தி பேசுறீங்க, இவ்வளவு வேலை வைக்கிறீன்னு கேட்காது. வீட்டு வேலை நம்ம தான் பார்த்தாகணும். இப்படி ஒன்னு சொல்லிக்கோப்பா. நீ அப்புறம் இதை வேற சொல்லிக்கோ. நீ பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு பேசாம போப்பா. நீ என்ன பண்றது ஏது பண்றது காப்பி பொண்ணுமே நிக்கிறேன். நீ வேற அது அடுக்கு பாத்திரம் இருக்கு, புதுசா இருக்கு. என்னமா அது? ஓஹோ, இந்த பாத்திரமா? என்னப்பா கேக்குற? அது அதுக்குள்ளார என்ன இருக்கு? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? தீனி எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? இது தீனியா? சின்ன பிரதனமா பேசிட்டு இருக்க. தீனி இல்ல ஒண்ணு இல்ல, அதுல கொழுக்கட்டை இருக்கு. கொழுக்கட்டையா? இருக்குமா, எடுத்துக்கொடு, நானும் சாப்பிடுறேன். மாதிரி கூறுவாரு இருக்காப்பா உனக்கு? அறிவு இருக்கா? சுதா வீட்ல இருந்து எடுத்து வந்தது, அதை போய் சாப்பிடுறேங்கிற? யார் வீட்ல இருந்து எடுத்து வந்தா என்ன சாப்பிடுறதுக்குன்னு இருக்கு, சாப்பிட்டுக்க வேண்டியதா? போப்பா நீ நீ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உனக்கு தரமாட்டேன். அது மாமியார் சொல்லி வச்சிருச்சு. மாமனாருக்கு வேணுமா எடுத்து வை தின்றாதுன்னுச்சு. வேற அதை கேக்குற? எருமா ஒண்ணு சாப்பிடலாம். போறியா இல்லையாப்பா? வெளியே உன் பொண்ணை பத்தி குறை சொல்றாங்க, அதை கேட்க வியாக்கணும் இல்ல. உள்ளார வந்து என்கிட்ட கொழுக்கட்டை கேட்டுட்டு இருக்கேன். போப்பா டீ பொண்ணு என்ன பண்றது ஏது பண்றது முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற நடுவில் வந்து கோவப்படுத்திட்டு இருக்க. என்னம்மா கோவப்படுறேன்னு சொல்லிட்ட? அப்புறம் உனக்கு டீ வேணுமா வேண்டாமா சொல்லு. வேண்டுமா? டீ வேணும்னா கம்முன்னு போயிடாமா. சரிம்மா, நான் போறேன். பெரிய கொழுக்கட்டை போட்டுருக்காங்க. கொழுக்கட்டை வந்து தூக்கிட்டு வந்துருச்சுங்க. எப்ப போட்டதோ தெரியல. என் நாத்தனார் மாமியாராவது பரவாயில்ல, கூட ஃபுல்லா பழம் வாங்கிட்டு வந்துச்சுங்க. இது போட்டு கொழுக்கட்டை இன்னைக்கு எடுத்து வந்துட்டு இந்தாங்க சம்மந்தி சாப்பிடுங்க இன்னும் 2 பீலா விட்டுட்டு இருக்குங்க. மாமியார் வேற நம்பிட்டு என் மாமனாருக்கு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் தொடவே மாட்டேன்ப்பா, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. டீ வேற பொண்ணும் கிளவிக்கு டீ வேணுமா? நாளைக்கு எத்தனை மணி தான் டீ குடிப்பாங்களோ தெரியலப்பா. பொண்ணு உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கா? டீ போட்டாளா இல்லையா? பாப்பா டீ போட்டுட்டு இருக்கு, இதான் எடுத்துட்டு வரேன்னுச்சு. சரி சரி. டீ போட்டியா? சக்கரை நிறைய போட்டிருக்கியா? சக்கரை நிறைய தான் போட்டிருக்கேன். குடிங்க இந்தாங்க. உங்களுக்கே சுகரு, இது சக்கரை வேற போட்டு குடிக்கிறீங்களாக்கும்? நான் எப்படி வேணா போட்டு குடிப்பேன். நீங்க எப்படி வேணா குடிங்க, என்ன வேணா பண்ணுங்கப்பா. எதுவும் சொல்லலப்பா. உங்க அப்பாக்கு டீ போடல, எடுத்துட்டு வரேன். அப்பா நீ குடிப்பா. சரி. அப்ப ஏன் மச நிக்கிற? போய் சாப்பாடு ரெடி பண்ணு போ. இல்ல சாப்பாடுலாம் வேணாம், டீ செஞ்சு வச்சுட்டு தான் வந்தோம். நான் கிளம்புறோம். ரொம்ப நாள் கழிச்சு பாக்க வந்திருக்கீங்க. அப்படியே டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவீங்களா? சாப்பிட்டு போவீங்க. வேணாத்த, எதுக்கு அக்காக்கு வேலை வைக்கிறீங்க? வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். அட சும்மா இருமா. சல்லுன்னு சீக்கிரமா சமைச்சிருவாங்க அக்கா காரி. அது நான் சீக்கிரம் சமைச்சிருவேனா? ஆமா, மரமோல விட்டு கொடுக்காம பேசணும்ல நானும். நல்லா தெரியுது. ஆமா, போய் யாருக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் சாம்பாரு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்கும் சமைச்சிருப்போ. கிழங்குலாம் வாய் பிடிக்கும். பீன்ஸ் கேட்டு பொரியல் பண்ணிரு. உருளைக்கிழங்கு வேண்டாம். இவ்வளவு நான் சமைக்கணுமா? ஆமா சமைப்போ. இவ்வளவு சமைக்கணும்னா ஜாமான்லாம் கிடையாது. அது ஜாமா கிடையாதா? அதான் என் பையன் வாங்கி போட்டிருக்கான். என்ன சமைக்க முடியாதுங்கிற? வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கு சமைச்சு போறதானே நம்ம வேலை. ஆமா, எல்லாத்துக்கும் நான் சமைச்சு போட்டே இருக்கணுமாக்கோ? இதான் என் வேலையா? அத்தை வேண்டாம் விடுங்க, வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். சம்மந்தியம்மா, பாப்பா தொந்தரவு பண்றீங்க. வேணாங்கிறீங்க. அதாவது ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்டு போங்களேன். அந்த அம்மா வேணாம்னு சொன்னாலும் என் மாமியார் சும்மா இருக்க மாட்டேங்குது. பையன் வீட்டுக்கு சாப்பிட வந்தப்ப சாப்பாடு காலி ஆயிடுச்சு, தோசையெல்லாம் ஊத்தி கொடுக்க முடியாது திமிரு காட்டினில, வைக்கிறேன்டி ஆப்பு. கொஞ்சவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. டக்குன்னு சமைப்போ. இங்க பாருங்க, இவ்வளவு பேருக்கு நல்லா சமைக்க முடியாது. என்ன நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்றதா? வயசாயிடுச்சு, ஒரு 4 பேருக்கு சமைக்க முடியாதா? அது 4 பேருக்கா? 8 பேருக்கு சமைக்கணும். ஆனா எல்லாமே பாக்கணும். உட்காந்து ஊர் கதை உலகத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா? அது ஒண்ணு வேண்டாம், நீங்களே வந்து எல்லாம் அறிஞ்சு கொடுங்க. என்னால முடியாதுப்பா, போய் நீயே சமைப்போ. என்னாலே முடியாது, அவ்வளவுதான். முடியாதுன்னா விட்டு லட்சுமி, ஏன் அந்த பிள்ளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீங்க? ஒரு 8 பேருக்கு சமைக்க மாட்டாங்க. போய் சமை போட்டாக்குன்னு சம்மந்தியம்மா. அப்பாவே சலிப்புல போகுது, எதுக்கு வேற வேலை வைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் இப்படிதான் வேலை வைக்கணும். வேலை வச்சாதான் சரிப்படுவா, இல்லன்னு வச்சுக்கோங்க ஏச்சிடுவா நம்மளையே. பொறுமையா பேசுங்க, அவங்க அப்பா வேற இருக்காரு. உங்க அப்பாவா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அவரு. அப்படியா? நல்லதுக்கு தான் பாக்குறாரு, ஆனா அவதான் அதுக்கு நல்லது நினைக்க மாட்டேங்கிறா. அவங்களுக்கு சரியா கவனிக்க மாட்டேங்கிறா, புருஷனே கவனிக்க மாட்டேங்கிறா. அத சொல்றது எல்லாம் சரி விடுங்க, போக எல்லாம் சரியாயிரும். நிக்கிறீங்க, வாங்க உட்காருங்க. இப்பதான் பொண்ணுன்னு சொன்னேல, உட்காருங்க. நான் உள்ளார கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி. என்ன சொல்றது, இந்த மாமியார் கிளவி பண்ற பாடு நீ போட்டு பாடா படுத்துது. சாப்பிடல வேணாங்குதுங்க. இந்த மாமியார் பண்ற பாடு இருக்கே அப்பா, என்ன சொன்னாலும் சாம 8 பேருக்கு நீதான் சமைக்கணும் அப்படிங்குது. சரி காயாவது அரைஞ்சு கொடுனா, அரைஞ்சு தராதான். நானே சமைக்கணுமா, நானே பாத்திரமா விளக்கணுமா, அவளே நானே செய்வோமா? இவங்க வந்து உட்காந்துட்டு இதான் பேசுவாங்களாம். அப்பா இதெல்லாம் அப்ப முடிய போதோ தெரியல. உங்களுக்கு எல்லாம் சோறாக்கி போறதான் என் வேலையாக்கும். அட்ன புருஷன் வேற எது சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாரு. நானும் என் புருஷன் இருக்கிற சமயத்துல ஒரு நாள் வச்ச குழம்பு மறுநாள் சூடு வச்சு நாங்க ஊத்திக்குவோம். இந்த மாமியார் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும், மோர் வைக்கணும். மோர் தாளிச்சுதான் வைக்கணும். இல்ல எங்க அப்பா வேற அவ்வளவு தூரம் பேசுறாங்களே, ஏதாவது வாயை திறந்து பேசுறாரா அவரு? இன்னும் பேச மாட்டாரு. முன்னதான் காது கேட்கல, இப்பதான் நல்ல காது கேக்குது. ஏதாவது பறிஞ்சு பேசுறாரா? எத்த சொல்ல எல்லாம் ஒன்னும் சொல்ல முடியல. இதுல 8 பேருக்கு சாம்பார் வைக்கணும், துவரம் பருப்பு எவ்வளவு ஆகும்? இந்த காய் வேற செய்யணுமா?
என்ன ஆரம்பிக்கலையா? காய் வெட்டி சமைச்சாதான் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும். மசன்னு இப்படி கோவத்தோட நீண்டுதுன்னா என்ன ஆகுறது? பாரு நல்லா இருக்காது, டேஸ்டாவும் இருக்காது. என்னது சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படித்தானே? உண்மையா சொல்றத மருமவும் கேட்கணும். ஆடுங்க, நல்லா ஆடுங்க. இத்தனை நாள் உன் ஆட்டம் போட்டுட்டு இருந்த, நீ ஆட்டத்தை பார்க்க தானே போற? நானும் பாக்குறேன். இவ்வளவு வேலை வச்சிருக்கீங்களே, ஒத்தைய எவ்வளவு கஷ்டப்படுவேன் அது கூட தெரியாதா உங்களுக்கு? உங்க பொண்ணா இருந்தா இப்படிதான் செய்வீங்களா? சொல்லுங்க. என் பொண்ணா இருந்தாலும் இப்படிதான். நடிக்காதீங்க அப்படியே. வேண்டாமா, இவ்வளவு பேருக்கு சமைச்சு நீ கஷ்டப்படணும், பேசாம ஹோட்டல்ல வாங்கிக்கலாம்ன்றீங்க. ஆனா என்னைய பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாயா தோணுது அப்படிதானே? என்னை உங்களுக்கு பிடிக்காது, அதான் வந்திருக்காளே சின்ன மருமவ, பாச மருமவ சுதா தானே உங்களுக்கு பிடிக்கும். அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே, மட்டும் எதுக்கு சமைக்க சொல்றீங்க? நீ போமா, போய் சமமான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க. வெறிக்க என்னைய பாத்திருந்தா அவ எல்லாமே செஞ்சுட்டா, பாத்துட்டா. 20 வருஷமா கூட நான் இருந்திருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு வேலையை வைக்கல, நல்லா பாத்துட்டா. தெரியுதே உங்களுக்கு பாச மருமவளாச்சே. போது நிறுத்து, பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. அப்படி யாரையும் பாரபட்சம் பாக்கல, 2 பேரும் ஒண்ணுதான். என்னன்னா வாய் துடுக்காயிருச்சு. உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. அவ அப்படி கிடையாது. எது சொன்னாலும் சரிங்கத்தான்னு பொறுமையா போவா. நானே பார்த்தேன், அவளை அப்படியே விட்டு கொடுக்காம பேசுவீங்களே. போது நிப்பாட்டு, இப்படியே பேசிட்டே வளக்காடிட்டே இருப்பீங்க. அவங்களும் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புவாங்க. முதல் சமைக்க ஆரம்பினா நான் இப்படி எல்லாத்தையும் காய் அரிஞ்சு சமைக்க முடியுமா? என்னால செய்ய முடியாது. காய் அரிஞ்சு கொடுத்தா நான் செய்வேன். வெறும் சாம்பார் ரசம் வச்சுட்டு நான் பாட்டுக்கு வேலையை முடிச்சு நான் போய் படுத்துருவேன். ஏதாவது காய் அரிஞ்சு கொடுத்தீங்கன்னா செய்வேன். என்ன அவ்வளவுதான், நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பரவாயில்லையா? என்ன நீ உங்க அம்மா இருந்தாலும் இப்படிதான் சமைச்சு போடுவியா நீ? சாம்பார் ரசம் வச்சு அம்மாக்கெல்லாம் பிரியாணியே செஞ்சு கொடுப்பேன். சொல்ல தெரியுதுல சாம. உங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உன்னோட வழக்காடிடுற அளவுக்கு என்னால முடியல. எப்பா காய் எடுத்து கூட நான் அரிஞ்சு தரேன். அப்படி வாங்க வலிக்கு. என்னமோ நானே காய் எறியணுமா, நானே சமைக்கணுமா? நீ காய் அரிஞ்சு கொடுத்துருங்க, நான் சமைச்சிடறேன். பாத்திரம் நீங்க விளக்கிடுங்க. இது பாத்திரம் நான் விளக்குறதா? அப்புறம் சரி, நானே பாத்துக்கிறேன். எத்து வை, காய் அரிஞ்சு தரேன். சரி. யார் இப்பதான் நம்ம வலிக்கு வந்திருக்கு. அப்படியாதுக்கு ஒவ்வொன்றா வேலை வச்சிட வேண்டியதான். பாத்திரம் விளக்குற வேலையை அதுக்கே வச்சிட வேண்டியதான். எத்தனை நாளா காய்ச்சிருக்கு உங்களுக்கு, இப்ப வந்து பாக்குறீங்க? முன்னாடியே வந்து பாக்கணுமா இல்லையா? உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இல்ல டாக்டர், முன்னாடியே வரணும்னு நினைச்சேன். என்னம்மா? சரி அதெல்லாம் விடுங்க. உங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா டாக்டர். ஏன் உங்க வீட்டுக்காரர் வரலையா? வீட்டுக்காரர் அந்த லட்சணத்துல இருக்காரு போல இருக்கு. இத்தனை நாளா காய்ச்சிருக்கு, இப்ப கூட்டிட்டு வந்து என்ன இதுன்னு பார்க்க மாட்டாரோ? இல்ல டாக்டர். ஆமா அப்படிலாம் இல்ல, பையனை கூட்டிட்டு வந்திருக்கும் போதே நல்லா தெரியுது. அப்பா வேலைக்கு போயிருக்கா டாக்டர், வர முடியல. வேலைக்கு போயிருந்தாலும் இல்ல பொண்டாட்டியும் கவனிக்கணும்ல, அவளுக்கு முடியாதப்ப நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும். அது கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? இல்ல டாக்டர், அப்பா அமைதியாரு. என்னமோ இப்ப காமிச்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் காமிக்கல நினைச்சீங்க, அவ்வளவுதான். காய்ச்சல் சிவியர் ஆயிரும். ஒன்னும் பண்ண முடியாது. டெஸ்ட் எடுத்து குளுக்கோஸ் போற நிலைமைக்கு வந்துடும். அச்சச்சோ, இல்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் நான் பார்க்க வந்துறேன். சரிம்மா. பையலே என்ன படிக்கிற நீ? 6th படிக்கிறேன். ஓ 6th நல்லா படிங்க. அம்மாவே நல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சீட்ல மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்கேன், டானிக்கும் கொடுத்துருக்கேன். அது கரெக்டா ஃபாலோ பண்ண குட்டி பையா. ஓகே டாக்டர். சாப்பிட்டு இதே மாதிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா போய் அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். நீங்க வர வேணாம், அப்பா வர சொல்லுங்க, அவர்கிட்ட நான் பேசணும். ஓகே டாக்டர். நீங்க போயிட்டு வாங்க. எவ்வளவு பணம் சொன்னீங்கன்னா? ஆனா ரிசப்ஷன்ல கொடுத்துருங்கம்மா. ஓகே டாக்டர், அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. மாத்திரைலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, விடாம சாப்பிடுங்க. ஓகே டாக்டர். நல்லதுமா. ஏண்டி வந்ததுல இருந்து உம்முன்னே இருக்க? நீ பார்த்து வச்ச வேலைனாலதான். என்ன பண்ணே? எதுவும் பண்ணலையா? அப்படி என்னை போட்டு ப்ரெஷர் பண்ண, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இங்க போய் சொன்னதுக்கு எனக்கு எங்க அம்மாக்கு சண்டையே வந்துருச்சு. ஆமா, என்னால எங்க அம்மா அழுதுட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தானே எங்க அம்மாவும். எங்க அம்மா தானே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ உங்க வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு வீட்லயே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன லேட் பண்றாங்க உங்க வீட்ல? நீ சொன்ன உடனே டக்குன்னு கல்யாணம் பண்ணிடணுமா? நேரங்களை பார்க்க வேணாமா? இதுக்கு இல்லடி, அம்மா ஆசைப்படுறாங்க. எல்லாரும் வீட்லயும் அது மாதிரிதான், புரிஞ்சுக்கோ. ஏனடி வீடு இப்படி சொல்ற ஈஸியா? எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன், அப்பாவை தவிர. எல்லாரும் எனக்காக அழுதுட்டாங்க. எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு? என்ன எல்லாருக்கும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்னு எடுத்து சொல்றது. என்னால எல்லாரும் அழுவும் போது நான் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு என் மேலே எனக்கு வெறுப்பாயிருச்சு. இதுக்கு நீ ஒரு ஆள் தான் காரணம். இப்படி ஈஸியா சொல்லிருமா காரணம்ட்டு? அம்மா சொல்றத உன்கிட்ட சொன்னேன். அம்மாட்ட நீ தான் பொறுமையா சொல்லணும். என்னம்மா அவசரம், ஒரு 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்ட்டு. 2 வருஷம் ஆகட்டுமா? அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்குடி. தங்கச்சினா எனக்கு தான் தங்கச்சி இருக்கு. எனக்கு பார்த்துட்டு தானே அவளு பாப்பாங்க. அதான் எங்க அம்மா சொல்றாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம்ப்பா, ஏன்னா நீ நல்ல வேலையில இருக்க, அதான் உன் தங்கச்சிக்கு பாக்கணும். என்னடா? இல்லடி, எனக்கு செலவு பண்ணா தங்கச்சிக்கும் நகை நட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதுதான் அம்மா பாக்குறாங்க. நோய் இல்லாம நகை ரேட்லாம் ஏறிக்கிட்டே போகுது. எங்க வீட்டுல மட்டும் குறைஞ்சிட்டே போதா? உங்க அப்பா யாருப்பா? கோடீஸ்வரரு. கிரிக்கெட்லயே பெரிய மல்லிகை கடை வச்சிருக்கீங்க, அது போதும் உங்க 2 பேருக்கும். எனக்கு என் அம்மா மட்டும் தானே. அம்மாவா அப்பாவா என் அம்மா ஒரு ஆள் தான் பாத்துக்கிறாங்க. சரி நிறுத்து. உண்மைதானே சொல்றேன், பொய்யது சொல்லலையே. உங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, ஆனா எனக்கு என் அம்மா மட்டும் தானே. சரிடா, அதோட நிப்பாட்டு. பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன், நீ வேற பேசி குழப்பிட்டு இருக்காத. ஆமா சரி, நான் எதுவும் குழப்பல. உங்க அப்பாட்ட நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு பேசுறேன், விடு. என்னடி இப்படி சலிப்பா பேசுற? ஏன் இஷ்டம் இல்லையா மேல உனக்கு?
இஷ்டம் இல்லாம என்னை கூப்பிடுறதுக்கு நான் வந்தேன். எனக்கு உன் மேல காதல் அன்பு எல்லாம் இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு டார்ச்சும் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது பாட்டுக்கு நடக்கும் மெதுவா. ஆனா நீ ரொம்ப அவசரப்படுற பத்தியா? அதுதான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால வீட்டுல எல்லாருக்கும் சண்டை ஆயிடுச்சு. நானே போது நிறுத்து. இதே எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன். என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் தெரியுது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, எதுவும் பேசவும் மாட்டேன். டேய் இதுடா ஆனந்த், இதடா இங்க பாரு. நீ மட்டும் இவ்வளவு கோவறதுல அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி விடு, திரும்பிக்கிட்ட என்னதான் ஆகுறது? என்னம்மா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. உன் இஷ்டம் போலயே இரு. ஆனா அப்படியே இருக்கேன். யார் சொன்னது உன் இஷ்டம் போலயே இருன்னு? சொன்னேனா? இப்படி என்னை பேசுறதுன்னு தான் சொல்றேன். அப்பாடே ஏற்கனவே சொல்லிட்டேன். எங்க அம்மாச்சி வரவும் அவங்க மூலியமா நான் எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்காம கோவப்படினா என்ன ஆகுறது? ஒண்ணு கோவம் இல்லப்பா. நீ யாரோ நான் யாரோ. போ. பாத்தியா, இதானே ஆகாதுங்கிறது. ப்ளீஸ்டா என்னை பாருடா. போடி முத. கிட்ட பேசவே பேசாத. ஏய் ஆனந்து, நானே எங்க வீட்டுல கஷ்டத்துல தான் அழுதுட்டு வந்திருக்கேன். நீ வேற என்னை மேற்கொண்டு காயப்படுத்தாதடா. தெரியுதுல, இப்ப நான் எங்க வீட்டுல எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பேன் உனக்காக. நான் புரியுதா உனக்கு? நான் மட்டும் திட்டு வாங்காம அமைதியா இருந்திருப்பேனா? நான் எங்க அப்பாட்ட திட்டு வாங்கியிருக்கேன் உனக்காக. லவ் சக்சஸ் ஆகணும்ட்டு எங்க அப்பாட்ட எடுத்து சொல்லி எங்க தாத்தா பாட்டி தான் திட்டு வாங்கியிருக்கேன். அப்பைக்கே நீ பிடிக்காம போயிடுச்சு. யாருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? ஈஸியா பேசிடுவடா நீ. சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்தவங்க என்னைய. ஆஹா, இந்த பேத்தியே வேணாங்கிறாங்க. போது நிறுத்து. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லியே என் மனசை நீ இது பண்ணுவ. சரி, நான் எதுவும் சொல்லல. சாரிடா. சாரியும் வேணாம், பூரியும் வேணாம். போ. ஆனந்து, டேய் இப்ப எதுக்கு பக்கத்துல வர நீ? அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீல, என்ன தூர போ நீ முத. நான் ஏன் போனோம்? என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போ. இதுவும் வேண்டாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா அது பார்த்தாங்கன்னா போச்சு. வந்து நவுந்து உட்காரு. பேசினாலும் திட்டுற, வீட்டுல இருந்து உட்காந்தாலும் நான் வந்து உட்காருங்கிற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. இவர் கதிர் பொண்ணு தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பேசிட்டு இருக்காங்க? இதுக்கு கல்யாணமே அவளையே, அதுவும் பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. போய் கேப்போம். பாப்பா யாரு ஒரு பாட்டி நம்ம கேக்குது. நல்லா மாட்டிக்கிட்டோம், போச்சு. அப்பாட்ட போய் சொல்ல போதும் அந்த அம்மா. ஏண்டி பயப்படுற? நான் பாத்துக்கிறேன், விடு. பாப்பா